மினி கண்ட்ரிமேன் எலக்ட்ரிக் கார். ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லோகிஸ் டைம் சேனல். ஸோ இந்த டைமில் நம்ம மினி கூப்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மினி கூப்பர் கம்பெனியிலேருந்து, ஸோ மினின்றது ஒரு கம்பெனியோட பேர் தான் மினி. இந்த மினி கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஒரு கண்ட்ரிமேன் ஒரு எலக்ட்ரிக் கார் இருக்குது. ஸோ அந்த காரை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு 5 பேர் கம்ஃபர்டபுளாக போகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் கார் தான் இந்த கண்ட்ரிமேன் இ அப்படின்ற கார். இந்த காருடைய விலை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோன்னா 60 லட்ச ரூபாவில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி வேரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மாறுபடும். ஸோ ஸ்டாண்டர்டாக ஆன் ரோடில் சென்னை ப்ரைஸ் படி 60 லட்ச ரூபா உங்களுக்கு ஆகும். அதுக்கு மேலே ஹை அண்ட் வேரியன்ஸ் போகிறீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். எசென்ஷியல், கிளாசிக், ஃபேவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியன்ட் இருக்குது. இந்த காரோடைய இன்டீரியர் வந்து செம சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டேஷ்போர்ட் மேலெல்லாம் ஃபேப்ரிக் அப்படியே இந்த துணி மாதிரி இருக்கும். ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். அதை இன்டீரியர் பார்க்குறப்ப பார்ப்போம். இப்போ அந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு சூப்பர் பல்கியான லுக்கில் இருக்கும். இந்த வண்டியோட டிசைன் வந்து நல்லா ஒரு கர்வ் வளைவாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இதோடைய ப்ரெசன்ஸ் வந்து தெரியாது. பட் ஆனால் இது வந்து நல்ல ஒரு பெரிய வண்டி. உங்களுக்கு ஆன் ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ரோட் ப்ரெசன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அட்டென்ஷன் டு டீட்டெயில் கிராபிங் அடுத்தவங்க பார்க்குறப்போ ஒரு செம ப்ரீமியமான ஒரு லுக் இந்த கார் வந்து கொடுக்கும். இந்த காரோடைய பேக் எல்இடி லைட்ஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக, அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறப்ப. அண்ட் இந்த காரோட அலாய் வீல்ஸ் வந்து டோட்டல் 19 இன்ச் அலாய் வீல். பெரிய நல்லா லார்ஜாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 17 இன்ச்லேருந்து 19 இன்ச்சஸ் வரைக்கும் அலாய் வீல் இருக்குது. அண்ட் அக்சசரிஸில் வேணும்னா நீங்கள் இன்னும் 21 இன்ச் வரைக்கும் கூட அலாய் வீல்ஸ் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காரை சார்ஜ் பண்ணால் 462 கிலோமீட்டர் வந்து சிங்கிள் சார்ஜில் நம்ம போக முடியும். டாப் ஸ்பீட் வந்து 170 கிலோமீட்டருக்கு லிமிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காரோடைய பூட் ஸ்பேஸ் வந்து 460 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் நார்மல் கெப்பாசிட்டி. சீட்ஸை நம்ம ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட 1450 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப லாங் ஜேர்னிஸ்க்குலாம் வந்து இந்த நார்மல் கெப்பாசிட்டியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் எலக்ட்ரிக்கலி க்ளோசிங் பூட் டச் பண்ணால் அப்படியே வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ இந்த காரை சார்ஜ் பண்ணுறதுக்கு 0 to 100% வீட்டில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும். ஆல்டர்னேட் கரண்ட் ஏசி கரண்ட்டில் 22 கிலோவாட்ஸில் 3 மணி நேரம் 45 நிமிஷம் பிடிக்கும். இதே நம்ம வெளியே எங்கேயாவது சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் டிசி கரண்ட் மூலிமா நம்ம சார்ஜ் பண்ணோன்னா 10லேருந்து 80% ஒரு 29 மினிட்ஸ், அதாவது 29 நிமிஷத்தில் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். 130 கிலோவாட் டிசி கரண்ட் மூலிமா. இன்டீரியர், இந்த காரில் வந்து இன்டீரியர் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே நல்ல ஒரு வெல்கமிங்கான ஒரு அப்பீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டயல்ஸ் எல்லாம் மினி கூப்பரில் இருக்க மாதிரி அப்படியே இருக்கும். இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன், அப்புறம் கியர் லிவர், ஆர், ரிவர்ஸ், நியூட்ரல் டிரைவ். ஸோ இதுதான் வந்து இன்ஜினை பவர் பண்ணக்கூடியது. சென்டரில் இருக்கிறது அப்படியே நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா கார் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இதில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். மோட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த காரில் மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. க்ரீன், எக்கானமியாக உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக வேணும்னா நீங்கள் க்ரீன் செலக்ட் பண்ணிக்கலாம். கோர் மோடுன்னு ஒன்று இருக்குது. கம்ஃபர்டபுளான டிரைவிங் வேணும்னா நீங்கள் கோர் மோட் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோ கார்ட் மோட், நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். பேட்டரியில் இருக்கக்கூடிய நல்ல ஃபுல் பவர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்னா த்ரில் டிரைவ் போட்டு ட்ரைவ் பண்ணலாம். ஸ்டேரிங் வந்து ரொம்ப டைரெக்டாக இருக்கும். ஆக்சிலரேட்டரோட ரெஸ்பான்ஸ் வந்து டக்குன்னு குவிக்காக இருக்கும். ஸோ மோட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஏசி வென்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நல்லா ப்ரீமியமாக நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த காரில் நீங்கள் உட்கார்றப்ப. சீட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்ஸ். இதே சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்டில் உங்களுக்கு மசாஜ் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது வித் எலக்ட்ரிக் சீட்ஸோட. இந்த டோரில் இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப ஒரு ப்ரீமியமாக இருக்கும். ஃபேப்ரிக் இது எல்லாமே. ஒரு டோர் ஹேண்டில்ஸ் பார்த்திங்களா, அதோட கலர்லாம் நல்லா ஒரு ப்ரான்ஸ் கலரில். இந்த ஓலட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காருக்கான ஒரு பெரிய ஹைலைட், லக்ஸுரி ஃபீலிங். ஸோ நண்பா, இந்த மாதிரி ரொம்ப என்தூசியாசமாக ட்ரைவ் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு எலக்ட்ரிக் கார். இந்த காரில் யூட்டிலிட்டி ஸ்பேசஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுறப்ப நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக இந்த கார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காரில் உங்களுக்கு பேனோரமிக் கிளாஸ் ரூஃப் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே 2 சி டைப் சார்ஜிங், அப்புறம் 12 வோல்ட் சாக்கெட். ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது. இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட். க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது இந்த காரில். நெக்ஸ்ட் ஆட்டோ டிம்மிங் இன்சைட் மிரரும் இந்த காரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாப் அண்ட் வேரியண்ட். இதில் மட்டும்தான் JCW ஸ்போர்ட்ஸ் சீட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சீட்ஸ்.
இந்த காரில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம் டாப் அண்ட் வேரியண்ட்டில் ஹார்மன் கார்டனில் மியூசிக் சிஸ்டம் கிடைக்கும். ரொம்ப ப்ரீமியம் அண்ட் ரிச்சாக இருக்கும். ரியர் சீட்டில் உட்காரவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஏசி இருக்குது. அப்புறம் 2 USB சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. தை சப்போர்ட் சூப்பர். நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியது ஸ்போர்ட்ஸ் சீட்ஸ் ஃப்ரம் JCW. பேக்கில் உட்கார்ற 3 பேருக்கும் ஹெட் ரெஸ்ட் இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஆர்ம் ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸோட 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். சென்டரில் இருக்கவங்களுக்கு அந்த ஏசி வெண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். அண்ட் இந்த காரில் வந்து சீட் பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. சீட் பெல்ட். அண்ட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் டாப் எண்டில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இன்டீரியர் கேமரா ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கும் ஃபிஷ் ஐ கேமரா. ஸோ உள்ளே இருக்க 5 பேர் பேசுகிறதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகிற மாதிரி. ஸோ உங்களுடைய பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேப்சர் பண்ணி மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் மிட் வேரியண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்டியரிங் வீல் வந்து கிடச்சிரும். இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஒயர்லெஸ் ஆப்ஷன் இருக்குது. சேஃப்டி வைஸ் வந்து அடாஸில் லெவல் 2 அடாஸ் இந்த காரில் இருக்குது. ஸோ 60 கிலோமீட்டர் தாண்டுறப்ப நமக்கு செமி ஆட்டானமஸ் டிரைவிங் இந்த காரில் இருக்குது. எமர்ஜென்சி பிரேக்கிங், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சேஃப்டியில் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வித் ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம், பிரேக் அசிஸ்டோட கார்னரிங் பிரேக் கண்ட்ரோலும் இந்த காரில் இருக்குது. அப்புறம் ரிவர்ஸ் எடுக்கிறப்ப நமக்கு அசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ பின்னாடி நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறப்ப ஏதாவது வந்து நம்ம இடிக்காமல் இருக்கிறதுக்கு அலர்ட் கொடுக்க ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த காரில் இருக்குது. 4 வீலில் எவ்வளோ காற்று இருக்குது அப்படின்றத டிஸ்பிளேலையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த டோர்லலாம் அந்த ஃபேப்ரிக் மாதிரிலாம் கொடுத்து ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த காரில் இவ்வளோ காசு கொடுத்து நமக்கு மிஸ் ஆகிற ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப வென்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை, அப்புறம் பேடல் ஷிஃப்டர்ஸ் இல்லை, ரீஜெனரேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் இல்லை, 360 டிகிரி கேமரா இல்லை, அப்புறம் சைடு கர்டைன் ஏர்பேக்ஸ் இந்த காரில் இல்லை. இதெல்லாம் இந்த காரில் மிஸ்ஸிங் ஃபியூச்சர்ஸாக இருக்குது. இந்த காரோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 202 mm. ஸோ ஒரு பர்ஃபெக்டாக ஒரு எஸ்யூவிக்கான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 5 பேர் போகிற மாதிரி ஒரு லக்ஸூரியஸான ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா, யூனிக்காக க்ரௌடில் தெரியணும், அப்புறம் மினியில் ஒரு கார் வந்து ஓன் பண்ணணும், ஃபன் டு டிரைவ் கார், நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்டீரியரோட தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கண்ட்ரிமேன் உங்களில் எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் நண்பா, டேக் கேர், பபாய்.